பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் விருச்சக ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பலன்களை அனுபவிக்க பிறந்திருக்கோன்றத சொல்றதுதான் பாக்கியஸ்தானம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா செயல்பட்டால் தெய்வ பிரார்த்தனைகளை இப்ப நீங்க நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். இப்ப விருச்சக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுகள் அதிகமா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் வழியாக பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் விருச்சக ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விருச்சக ராசி அதாவது காலபுருஷ 8ஆம் இடம் தான் விருச்சகம். ஆத்து மணலை கூட அளந்துடலாம். ஆனா விருச்சக ராசிக்காரங்களோட மனசை அளக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மனசுல புதைஞ்சு கிடக்கிற விஷயங்களை யாராலையுமே வெளியில கொண்டு வர முடியாது. ரகசியங்களை நிறைய தன்னுள்ள வச்சிருப்பாங்க. தன்னோட ரகசியங்களை எந்த சூழ்நிலையும் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனா ரகசியங்களை வெளிப்படுத்தலைன்னா கூட அவங்க கிட்ட ஒரு கோபம், ஒரு விவேகமற்ற கோபம் இருக்கிறதுனால பல சூழ்நிலைகள்ல தங்களுக்கு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு 26 அன்னைக்கு உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்குள்ள வர்றாரு. அதாவது உங்க ஜாதக ரீதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு தனாதிபதியான குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல உச்சமாக போறாரு. இது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லையா? ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய திரிகோணங்கள் பலம் பெறும்போது அவங்க வாழ்க்கையில வெற்றிகளை அதிகமா அடைய முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், ராசி, லக்னம் இது எல்லாமே புனிதம் அடையும் போது அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில நம்ம வாழ பிறந்தவங்க அப்படின்ற ஒரு உந்துதல் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளரிஷான ஒரு சந்தர்ப்பம் இப்ப விருச்சக ராசிக்கு காத்திருக்குது. அதாவது 2/6/2026 அன்னைக்குல இருந்து காத்திருக்குது. அதாவது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பலன்களை அனுபவிக்க பிறந்திருக்கோன்றத சொல்றதுதான் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இயல்பாவே குரு பகவான் தான். அவர் 9ஆம் இடத்துல இருந்து ராசி 5ஆம் இடத்தை புனிதப்படுத்த போறாரு. அப்ப இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். என் வாழ்க்கையில நான் எந்த அதிர்ஷ்டத்தையுமே அனுபவிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கதவை போட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தீங்கன்னா கூட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துடும். அதே மாதிரி பங்குச்சந்தை அப்படின்னு சொல்றது 5ஆம் இடம் தான். இன்னைக்கு உலகம் எல்லாமே அதிர்ஷ்டத்தை நோக்கிதான் போகுது. ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின் இதுலெல்லாம் எல்லாருமே ரொம்ப அதிகமா உழலக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. யாருமே இப்ப கடின உழைப்பை விரும்புறது இல்லை. எளிமையா சிறிய உழைப்புல அதிக வருமானத்தை தான் விரும்புறாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு தன் வீட்டை தானே பாக்குறதுனால பங்குச்சந்தை, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா வரும். ஆனா கூட அதை நீங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறா. 9ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டுமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நீங்க கவனமா இது வந்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதுல எதிர்காலத்துல நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லுது அப்படிங்கறதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம இப்ப 5 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது 10 ரூபாயா உபரியா ஆகும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா செயல்பட்டால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா 9ஆம் இடத்துல குருவும் கேது டிசம்பர்ல இருந்து சேர்றாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப நிதானமா சிந்திச்சு செயல்படணும். இப்ப குலதெய்வ பிரார்த்தனைகள், தெய்வ பிரார்த்தனைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. எப்பயுமே நிறைய பேர் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது கடவுள்கிட்ட எனக்கு இது சரியான, நான் இந்த பிரார்த்தனை பண்றேன், இந்த வேண்டுதல் நான் வச்சு எனக்கு அது சரியாகணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்பாங்க. அது காலப்போக்குல அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறினா கூட காலப்போக்குல அதை மறந்துடுவாங்க. இல்ல அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்காது. இப்ப உங்களுக்கு கோச்சார குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால
தெய்வ பிரார்த்தனைகளை இப்ப நீங்க வந்து நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிரசன்னம் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க இந்த சாமிக்கு இந்த வேண்டுதல் வச்சு நீங்க செய்யாம இருக்கீங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு செய்ய முடியாம இருந்தீங்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூனுக்கு மேல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து டிசம்பர்ல தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கேது பகவான் வந்து 9ஆம் இடத்துல வந்து வர்றாரு. அதுக்குள்ள நீங்க கேது பகவான் உள்ள வரத்துக்குள்ள உங்களோட பாகிஸ்தானத்துக்குள்ள வரத்துக்குள்ள நீங்க வந்து என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பிரார்த்தனைகள் நிறைவேற்றாம வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உருவாகும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தையை பத்தி சொல்லக்கூடிய இடம். இப்ப அந்த பாகிஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வந்து வர்றதுனால உங்க தந்தையோட ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் அது வந்து சரியாயிடும். 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்த போது நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி வந்து நடந்திருக்கும். ஏன்னா அவரை வந்து 2-5 கூடவனாகி வந்து 8ஆம் இடத்துல இருந்தாரு இல்லையா. அப்ப ஏதாவது பரம்பரை வியாதிகளால நீங்க வந்து முட்டி வலி கைகால் வலி இந்த மாதிரி ஏதாவது சர்ஜரிகள் வந்து நடந்திருக்கலாம். அந்த சர்ஜரிகளுக்கு எல்லாமே இப்ப வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி தரும். இல்ல சர்ஜரி வரைக்கும் போக வேண்டிய இருந்த சில ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து சிறிய வைத்தியத்திலே வந்து சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிரும். அது மாதிரி 5ஆம் இடத்துல வந்து இப்ப உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து 7ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு. 7ஆம் இடங்கிறது வந்து கலத்திரஸ்தானம். அப்ப திருமண விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு முடிவுகளை வந்து நீங்க வந்து எடுக்கலாம். முன்னுக்கு பின் முரணான முடிவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நல்ல வரனை வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால எதிர்பார்ப்பால நீங்க வந்து நீங்களே வந்து தடை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா வரன் வர்றதே உங்களுக்கு வந்து தடையா வந்து இருக்கலாம். ஆனா கூட ராசியை வந்து குரு பகவான் பாக்குறது வந்து உங்களுக்கு வந்து குருபலம். அப்ப குருபலம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்ப்பை வந்து நீங்க வந்து குறைச்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து தடை தாமதம் அப்படிங்கிறது என்னவே எதிர்பார்ப்பு தான். இப்ப எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து குறைச்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிடும். அப்ப இப்ப நீங்க எதிர்பார்ப்பை வந்து குறைச்சுக்கணும். நம்மளோட தகுதி திறமை அப்படின்றத நம்ம வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு வரப்போற வரன் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்ல வரனா இருக்குமா, வரக்கூடிய பொண்ணோ பையனோ நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு போவாங்களா அப்படின்னு பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து மைண்ட் பண்ணாம நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற வரனாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வரனை வந்து தேர்வு செஞ்சிருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சுதந்திரங்கள் வந்து உண்டு. குறிப்பா வந்து கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். அது மாதிரி 5ஆம் இடங்கிறது வந்து பதவி ஸ்தானம். அந்த பதவி ஸ்தானத்துல வந்து இப்ப உங்களுக்கு சனி பகவான் வந்து இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு. 7ஆம் இடங்கிறதாங்க வந்து ஓட்டு போடுறவங்களை வந்து சொல்றது வந்து 7ஆம் இடம் தான். இப்ப விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டுகள் வந்து அதிகமா வந்து அதாவது சனிங்கிற கிரகம் வந்து பொதுஜனத்தை பத்தி சொல்றது. அப்ப பொதுஜனங்களோட ஆதரவு வந்து விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சாதகமா வந்து இருக்கும். அது மாதிரி அரசு உத்தியோகத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால உயரதிகாரிகள் கூட ஏதாவது மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருந்து உத்தியோகத்துல வந்து நம்ம வந்து ரிலீவ் ஆயிடலாம், இவங்களெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு மன கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து உத்தியோக ரீதியான பாதிப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடுது. குரு பகவான் வந்து அந்த சனியை வந்து பாக்குறாரு இல்லையா, அந்த பதவிஸ்தானத்தை வந்து பாக்குறாரு இல்லையா. அப்ப உயரதிகாரிகளால ஏற்பட்ட மன கஷ்டம் வந்து நீங்கிரும், பதவியால ஏற்பட்ட மன கஷ்டங்கள் வந்து நீங்கிரும். அரசியல் இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகைப்படுத்தல் ஆகாது. 9ஆம் இடத்து கூட ராகுவோ கேதுவோ வந்து கனெக்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து பித்திரு தாக்கங்கள் வந்து அதிகமா வந்து வெளிப்படும். பித்திரு தாக்கங்கள் வந்து அதிகமா வந்து வெளிப்படும் போது ஒண்ணு ஹெல்த் ரீதியான பாதிப்புகள் வரும். இது எல்லாமே வந்து சரியாக நடந்தா கூட மன ரீதியான மன உளைச்சல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும். மன ரீதியான மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து கற்பனை பயங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு உண்மையிலேயே வந்து பயம் காட்ட ஒரு விஷயமும் வந்து உண்டு, கற்பனை பயமும் வந்து உண்டு. இப்ப உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்துக்கும் வந்து ராகுக்கு கனெக்ட் ஆகுறதுனால கற்பனை பயம் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப முறையான யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த கற்பனை பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விலகிடும். அதே மாதிரி இப்ப இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, குரு வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வந்து உச்சமாகுவாரு. அது உங்களுக்கு வந்து பாகிஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகிறது அடுத்து 12 வருஷத்துக்கு அடுத்துதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான நாளாக, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமான நாட்களாக நீங்க வந்து மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு
உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நீங்க முயற்சி பண்றீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கணும். லிஸ்ட் பண்ணிட்டு அது மாதிரி நீங்க திட்டமிட்டு செயல்படும் போது இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் குரு பகவான். அப்ப நீங்க உங்க ஸ்கூல்ல படிச்ச டீச்சரு, வாத்தியாரு இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி குருஸ்தானத்துல நீங்க யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் வியாழக்கிழமை போய் அவங்கள ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சுக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது பூவு பழம் ஸ்வீட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அது இல்லைன்னா ஆன்மீக குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, சித்தர்களை போய் அவங்களோட ஜீவ சமாதியில வழிபாடு பண்றது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நல்ல விதமான வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை, குரு உச்சமாகக்கூடிய இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி கொடுக்கும் போது பராபவ ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நன்றி, வணக்கம்.